ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 327 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சிங்க. ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்குங்க, இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு. இன்ஃபர்மேஷன், தகவல். ஸோ ஒரு சரியான தகவல் தான் மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ அது உண்மையா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வர்றதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதை ஓப்பன் பண்ணி கூட சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஸோ நிறைய ஃபேக் லிங்க்ஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம டச் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நாம் பார்த்து அது உண்மையாக இருந்தால் தயவு செய்து மக்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ எல்லோருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு தெரியாதவங்க அதை லிங்க்கை டச் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, ஏபிஜி ஃபார்மேட்டு பார்த்திங்கன்னா ஜேபெக் ஃபார்மேட்டு, பிடிஎஃப் ஃபார்மேட்டு, ஸோ ஏபிகே ஃபைல் ஃபார்மேட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் பார்த்திங்கன்னா அனுப்பும்போது நம்ம எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுங்க. அது சேஃப் கிடையாது. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நிறைய பேர் பண்ணுற ஒரு சில விஷயத்தால் உண்மையான தகவல் கூட ஃபேக்கான தகவலாக மாறிடுது. உண்மையாக இல்லைங்களா? ஸோ உண்மைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபர்மேஷன், தகவல், ஸோ உண்மையாக ஒரு விஷயம் உண்மையானதாக இருந்தால் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு வர்றதை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் தயவு செய்து பண்ணிடாதுங்க. ஸோ நிறைய லிங்க்லாம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்குது, டச் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுமாரி கிடையாது. ஸோ அதேமாரி நிறைய பேங்க்கு பார்த்திங்கன்னா லோகோலாம் க்ரியேட் பண்ணி ஸோ அதெல்லாம் நம்புகிற மாதிரியே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைல்ஸ் அனுப்புவாங்க. அதை நம்ம டச் பண்ணால் நமக்கு டேஞ்சர். அப்படியே நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹேக் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உண்மையாக இல்லையா அப்படின்னு பார்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். எல்லா ஃபைல்ஸும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து வந்தால் தயவு செய்து டக்குன்னு அதை கிளிக் பண்ணி பார்த்துறாதீங்க. நல்லா யோசித்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க நம்பர்லேருந்து வந்தாலும் பி அலாட், அது உண்மையாக இருக்க ஒரு தகவலா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். ஸோ இது எல்லாருக்குமே நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் நான் ரிமைண்டர், ஸோ ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பாதுகாப்பாக சேஃபாக இருக்கணுங்க. இன்ஃபர்மேஷன், தகவல், ஸோ நமக்கு வர தகவல் உண்மையாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வர தகவல் உண்மையாக பொய்யான்னு பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் அது உண்மை சம்பவம்னா மட்டும்தான் ஷேர் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் சுகன்யா. பை பாய். ஸ்டில் கைஸ்.